ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூப்லெஸ் டயர் வந்து ஏர் இல்லாமல் ஓட்டினா என்ன ஆகும்னு பாருங்கள். டியூப்லெஸ் டயர் வந்து பேக் வீல் தான் நமக்கு எப்போயுமே லோடு அதிகம். எப்போயுமே நான் 40 ஏர் வைக்கணும், 40. இப்போ ஏர் நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் என்ன, சரி டியூப்லெஸ் டயர் தானே, ஏர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ போய் பிடிச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போவாங்க. அதோட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நமக்கு டயரை உட்காந்து ஓடும்போது பாருங்க, உள்ளே நூலே விட்டுருச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், உள்ள டயர் பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்களா, இது வந்து டயரோடைய இது உள்ள லைலான் வரும், பூரா லைலான், உள்ள லைலான் டயர். இது பாருங்கள், தூக்கிக்கிடுச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நாள் ஆக ஆக திரும்பி நம்ம ஏர் பிடிச்சி ஓட்டினோம்னா அந்த இடத்துல வந்து வீக் ஆகிரும். இப்போவே டயர் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து தூக்கிடுச்சு பார்த்தீங்களா. இது காரணம் என்னன்னா, நம்ம ஏர் இல்லாமல் ஓட்டுறதுனால இந்த மாதிரி ஆகுது. எப்பயுமே நம்ம வந்து ஏரை வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டோம்னா, ஃப்ரண்டில் வந்து 30 வரையும் வைக்கலாம், பேக்கில் 40 வரையும் வைக்கலாம். ஏர் கம்மியாக ஓட்டினோம்னா இந்த மாதிரி சைடில் வந்து உட்காரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சிடும். அப்புறம் நமக்கு டயர் வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, கலத்தி பார்த்தா தான் தெரியும். அதனால் ஏர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு வட்டம், 15 நாளைக்கு ஒரு வட்டம் நம்ம வந்து ஏர் செக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபால்ட்டு நமக்கு வராது. ஏர் இல்லாமல் ஓட்டினோம்னா டயர் நமக்கு லாஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.